வேட்பாளர் சிந்தனை உருவாக்கவும் அது இப்பொழுது பயணிக்கின்ற பயணத்தை புலம்பெயர்ந்த தமிழராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உலகம் முழுக்க ஐக்கிய நாடுகளோ உலக நாடுகளோ அதை எங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நான் இதை அந்த ஆரம்பத்திலிருந்தே இதை விரும்பி இருந்தேன். இப்பொழுது அது எங்களுடைய கைக்கு கட்டியிருக்கின்றது. பல போராடி இளைஞர் சமுதாயத்தையே நாங்கள் இன்றைக்கு நடுத்தெருவில் விட்டுட்டு நிற்கிறோம். இங்கே இருந்து எங்கு செல்வது? ஆகக்கூடிய ஒரு 10 லட்சம் வாக்குகள் வந்தால் எங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய மாதிரியும் எங்களுக்கு அதை ஒரு பெரிய ஒரு ஏணியின் உச்சத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலையையும் ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். மேடா இருந்தான காடா இருந்தான்னு எந்த பிரதேசமாக இருந்தாலும் இலங்கையில் அனைத்து தமிழ் மகனும் இந்த பொது வேட்பாளருக்கு மதங்களை தாண்டி வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கோரிக்கையும். அதுதான் இன்றைய ஒரு பேசு பொருளாகியும் விட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த வருகிற 20 நாட்களும் சிங்கள தலைவர்களை இந்த நிலைக்கு நாங்கள் மாற்றுவோமாக இருந்தால் பொது வேட்பாளருடைய வெற்றிக்கு முன்னரே எங்களுக்கு வெற்றி கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். தமிழ் பொது வேட்பாளரை போட்டுட்டு 2வது பக்க தனக்கு விருப்பமான ஒருத்தர் போடுவார். ஆகவே மனோகணேசன் அனைத்து தமிழர்களும் அந்த சந்தர்ப்பம் இங்கே கிடைக்குது. ஏற்கனவே பிரபா அவர்கள் சொன்ன மாதிரி அங்கேயே ஒரு ஆரம்பம், இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். அதே நேரத்தில் 2வது சாய்ஸ் இருக்கிற பொழுது உண்மையிலே நாங்கள் எல்லாரையும் மதிக்கின்றோம். இப்ப சுமந்திரன் போன்றவர்கள் இந்த எங்களுடைய பொது வேட்பாளர் விடயத்தை தோற்கடிக்க வேண்டும். அதாவது he wanted to bring fear of loss and desire to gain என்று சொல்வார். இந்த பொது வேட்பாளர் இதுல அந்த மேனிஃபெஸ்டோ இன்னும் வரவில்லை. இந்த பொது வேட்பாளருக்கு மேனிஃபெஸ்டோ தேவையா என்றதே எனக்கு கேள்வியாக இருக்கிறது. இது தமிழர்கள்ட்ட ஒற்றுமையா வெளிக்கொணர்றோம். ஒட்டுமொத்த தமிழர்கள், அதாவது மதங்களை தாண்டி பிரதேசவாதங்களை தாண்டி இது ஒரு பெரிய ஒரு எழுச்சி. 1வது வாக்கை பொது வேட்பாளருக்கு போட வேணும், 2வது 3வதை மக்கள் தீர்மானிக்கணும். எல்லா தமிழரையும் வாக்கு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கலந்துரையாடல் வெளிப்படும். இன்று உலக பெருங்கலத்திலே ஒரு கருத்து களத்திலே நீங்கள் கருத்து போராளிகளாக எங்களுடைய தாயகத்தின் நியாயப்பாட்டை, இந்த தாயகத்தின் அவலங்களை முன்கொண்டு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோளுடன் ஆழ்ந்த நன்றி அன்புகளுடன் உங்களிடமிருந்து விடுகிறது. அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இலங்கை, பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல், அதில் தமிழர்கள் தரப்பில் நிறுத்தப்பட்டிருக்கும் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தளமும் அதனுடைய நகர்வுகள் பற்றிய கலந்துரையாடல் ஒன்றை நாம் நேர்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் இலங்கையில் இருந்து கலந்து கொண்டிருக்கும் திரு தம்பி ராசா அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பிரித்தானியாவில் இருந்து ஞானம் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து திரு வசந்தராஜா அவர்களும் திரு ரவி ஆனந்தராஜா அவர்களும் திரு அரவிந்தன் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பமாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சார செயல்பாடுகள் பற்றியும் கள நிலவரங்களை நாம் களத்தில் இருந்து தம்பிராசா அவர்களிடம் கேட்டறிந்து கொள்வோம். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று விளக்குங்களேன் தம்பிராஜா அவர்களே. பொது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட விடயம் தமிழர் மத்தியிலே மிகவும் ஒரு பேசு பொருளாக, ஒரு முக்கிய விடயமாக மக்கள் மனதில் தோன்றியிருக்கின்றது. அனைத்து மக்களும் இது சம்பந்தமாக பேசத் தொடங்கிவிட்டார்கள். முதல் பல எதிர்ப்புகள், சில 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 சந்தேகங்கள் எல்லாம் எல்லார் மனதிலும் இருந்து கொண்டே இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இன்றைய நிலையில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் மிகவும் விருப்பத்தோட ஒரு எதிர்கொள்ளுகின்ற ஒரு விடயமாக பொது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட விடயம் மாறி இருக்கின்றது. தொடர்ச்சியாக பரப்புரைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிலைமை மாறி இருக்கின்றது. நீங்கள் பார்த்திருப்பீங்கள், மூத்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்த தமிழரசு கட்சியில் கூட இப்பொழுது திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளையும்
கிளர்ச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கிளையும் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரேரணை தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றன. அது ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இலங்கையில் வாழுகின்ற மூளை முடுக்கெல்லாம் வாழுகின்ற அனைத்து பிரதேசங்களிலும், அது மலையாயிருக்கட்டும், பள்ளமாயிருக்கட்டும், எந்த பிரதேசமாயிருக்கட்டும், அனைத்து பிரதேசங்களிலும் இருக்கின்ற தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் பங்கு பற்றி அனைவரும் வாக்கு போட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கின்றது. மதங்களை தாண்டி இஸ்லாமிய தமிழ் மக்கள் கூட இந்த பொது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஆதரவளித்து பொது வேட்பாளருக்கு வாக்கு போட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் கூட எல்லா பக்கத்திலும் இருந்து எழுந்திருக்கின்றது. ஞானமாவனா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த பொது வேட்பாளர் அதாவது பொது வேட்பாளர் சிந்தனை உருவாக்கவும் அது இப்பொழுது பயணிக்கின்ற பயணத்தை புலம்பெயர்ந்த தமிழராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமாம், இது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த முறை வந்து பொது வேட்பாளர் என்று திரு அரியநேந்திரன் அவர்களை நியமித்தது பல முன்னிய காலங்களிலே நாங்கள் வித்தியாசமாக பார்த்திருந்தோம். ஆனால் தற்போதைய நிலையிலே எங்களுக்கு தெரியும், எந்த ஒரு சிங்கள கட்சிகளோடு கூட்டு சேர்ந்தாலும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எம்முடைய பொது வேட்பாளரை நாங்கள் முதலாவதாக கட்டாயமாக நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணுவதனா என்றால் உலகம் முழுக்க ஐக்கிய நாடுகளோ உலக நாடுகளோ அதை எங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் என்பது. ஆனபடியால் என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய காரணங்கள் முந்தி வேறையாக இருந்திருக்கலாம். ஆனால் தற்போதைய நிலைப்பாட்டிலே என்னை பொறுத்த மட்டும் எமது தமிழ் வேட்பாளருக்குத்தான் நாங்கள் முதலாவதாக நாங்கள் எங்களை ஓட் பண்ண வேண்டும் என்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஆனால் அது அங்கே இலங்கையில இருக்கிற மக்களுடைய முடிவுதான் சரியான முடிவாக இருக்கும். நிச்சயமாக ஞானம் அவர்கள் குறிப்பிட்டதை போல் ஆரம்பத்தில் சில விதமான கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் பல அரசியல் கட்சிகள் கூட மீள சிந்திக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வசந்தராஜா, நீங்கள் உங்களுடைய பார்வையை சொல்லுங்களேன். பொது வேட்பாளர் என்ற சிந்தனை இது இன்று நேற்று ஏற்பட்ட ஒரு இது இல்லை. இது கனகாலமாக நாங்கள் இதை பற்றி நாங்கள் இவ்வளவு காலமாக நாங்கள் அது குரல் கொடுத்து வந்தோம். இப்பொழுது அது அண்மையில் சமீபத்தில் அது கிடைத்திருக்கிறத பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நான் இதபடியமாக நான் அங்கே இலங்கையிலே சென்று நல்லூர் ஆதீனன், யாழ்ப்பாண பிஷப் போன்ற பெரியோர்களையும் மற்ற சில ப்ரொஃபஸர்ஸிடையே நான் 2 இடத்துக்கு முன்னுக்கு, ஒரு இடத்துக்கு முன்னுக்கெல்லாம் சந்தித்தேன். ஒரு பொதுவான ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி நாங்கள் அந்த ஒரே இலங்கைக்குள்ளே அந்த சௌரர்களுடன் எப்படி நாங்களும் சிறப்பாக வாழ்ந்து அவர்களையும் எப்படி வாழ வைக்கலாம் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே நான் இதை அது ஆரம்பத்திலே இருந்தே இதை விரும்பி இருந்தேன். இப்பொழுது அது எங்களுடைய கைக்கு கட்டியிருக்கின்றது. ஆனால் இது ஒரு ஆரம்பமாக இருந்து இதிலே இருந்து அங்காலே அடுத்த ஸ்டெப்ஸ் என்னவென்று நாங்கள் சிந்தித்து நாங்கள் இதிலே இருந்து நாங்கள் ஒரு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. தமிழ் மக்களாய் நாங்கள் அடுத்தது என்ன ஸ்டெப்ஸ் என்றது என்று சொன்னால், நாங்கள் அதுக்கும் நாங்கள் திரும்பவும் நாங்கள் பொது வேட்பாளராக இருந்தாலும் நாங்கள் சிங்கள தலைவர்களுடன் நாங்கள் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆன மட்டிலே நாங்கள் அதையும் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அரவிந்தன், நீங்கள் குறிப்பிடுங்கள் உங்கள் பார்வை பொது வேட்பாளரை பற்றி. நாங்கள் தமிழராக பிறந்து, அதாவது எங்களுடைய தமிழ் மண்ணிலே, எங்களுடைய மண்ணிலே நாங்கள் உரிமைகளை இழந்தோம், உடைமைகளை இழந்தோம், உயிர்களை பழி கொடுத்தோம். நாங்கள் பல இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு உள்ளாகி ஈவன் பல போராளி இளைஞர் சமுதாயத்தையே நாங்கள் இன்றைக்கு நடுத்தெருவில் விட்டுட்டு நிற்கிறோம். இங்கிருந்து எங்கு செல்வது என்ற நிலைமையில இப்ப இந்த நல்ல கன்செப்ட் எங்களை ஒரு இந்த இலங்கை நாட்டிலே நாங்கள் ஒரு சமுதாயம் இப்படி அனல்பட்டு கொண்டிருக்கிறது. உலக நாடுகளுக்கு இது தெரிவிக்கப்பட வேண்டும். இதற்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். இதற்கான ஒரு ஆரம்பமான முயற்சியாக இருந்தாலும் அல்லது ஏற்கனவே வசந்தராஜா சொன்னது போல இந்த சிந்தனையா
நிலைப்பாட்டில் இருந்தது. இது எங்களுடைய சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் வெளிநாட்டு புத்திஜீவிகள் பலரும் இந்த இதை சிந்தித்து ஒரு நல்ல முயற்சியை செய்திருக்கிறார்கள். இதற்கு நிச்சயமாக நாங்கள் வாக்களித்து அதற்குரிய பயன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான் என்னுடைய ஆரம்ப கருத்து. அண்ணன் தம்பிராஜா சொன்ன மாதிரி உண்மையாகவே இந்த பொது வேட்பாளர் தெரிவு என்பது நல்ல ஒரு விடயம். ஆனாலும் அதுக்குள்ள கணக்க அவங்க எல்லாருமாக சேர்ந்து இன்றைக்கு திருவண்ணாமலை கிளையும் கிளிநொச்சி கிளையும் ஆதரிக்கிற மாதிரியான நிலப்பாடு இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு வெற்றி. ஆனாலும் நாங்கள் உள்ள பிறந்துட்டு கட்டாயம் அதுக்கு இந்த தமிழர்கள் கட்டாயம் அதுக்கு வாக்களிக்கணும். இது நாங்கள் எங்களுடைய கடந்த காலங்கள் எத்தனையோ தரம் முயற்சித்திருக்கோம். அதே மாதிரி இதையும் ஒரு பரிச்சாத்தமாக செய்து பார்த்து எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லாரும் ஒரு குடையின் கீழ் அந்த வாக்குகளை இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிப்பதன் மூலம் உலக அரங்கிற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் இப்பொழுது பல்கி பெருகி அண்ணன் தம்பிராசா அவர்கள் குறிப்பிட்டதை போல் மக்கள் உள்வாங்க அல்லது மக்கள் அதிலே அதற்கு வாக்களிப்பதற்கு அல்லது இதுவரை காலமும் வாக்குச்சாவடிக்கு செல்வதை பற்றி சிந்திக்காதவர்கள் கூட தமிழர்கள் என்ற முறையில் நாங்கள் ஒற்றுமைப்பட்டு ஒரு குரலாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பயணிப்பதாக நான் பார்க்கிறேன். மக்களுடைய ஆர்வத்தை அண்ணன் தம்பிராசா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அண்ணன் ஞானம் அவர்கள் கூட குறிப்பிடுகிற பொழுது முன்னர் ஒரு வித்தியாசமான சிந்தனை இருந்தது, ஆனால் இப்பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து பயணிக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதிலே முற்று முழுதாக ஈடுபட வேண்டும் என்று குறிப்பிட்டீர்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய தனியான விஷயம் வந்து முதல்ல நான் வேற ஒரு நோக்கத்தோட இருந்திருந்தாலும் தற்போது நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இலங்கையில இருக்கிற தமிழரும் சரி உலகத்திலே எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாரும் ஒரு தமிழ் தலைமையின் கீழே நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இதே நேரத்தில் இந்த வாக்கு வந்து நாங்கள் எல்லாரும் அறிஞருக்கு போடுவதால வந்து நான் சொன்ன மாதிரி உலக நாடுகளுக்கு நாங்கள் ஒரு அறிவித்தலை கொடுக்கின்றோம். நாங்கள் இவ்வளவு காலம் இருந்து எல்லா விதமாகவும் எல்லா அரசாங்கத்தாலேயும் கிட்டத்தட்ட 70 வருஷமோ அல்லது 35 வருஷமோ அல்லது கடந்த 15 வருஷமோ ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் யாருக்குத்தான் கடைசியில போய் நாங்கள் சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் எங்களுக்கு 13ஆம் திருத்தமோ பிளஸோ மைனஸோ எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு ஒரு நியதி நாங்கள் அரியநேந்திரனுக்கு வாக்கு போடுவதால இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி உலக அரசாங்கங்களுக்கும் சரி நாங்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவை கொடுக்கின்றோம். இதுதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இப்போ தற்போது இருக்கிற ஈழத்து மக்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேணும் என்றதுல எங்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு வேற்று எண்ணங்களும் கிடையாது என்பதை நாங்கள் உணர்த்த வேண்டும். இதுல மிக முக்கியமாக நான் நான் கதைக்கும் போது லண்டன்ல மீட்டிங்கள் சொல்லுகின்றது, தயவு செய்து நாங்கள் எமது நாட்டில் இலங்கையில் வந்து 2 மொழி பேசும் மக்கள், ஒன்று தமிழர் அடுத்ததாக சிங்கள மக்கள் என்றதுதான். ஆனபடியால் நாங்கள் மதத்தை கொண்டு நாங்கள் கட்சிகளை நடத்துவதுமாக இருந்தால் நாங்கள் புத்த மதத்து கட்சி அல்லது ஹிந்து கட்சி, ஹிந்து காங்கிரஸ், புத்திஸ்ட் காங்கிரஸ் என்றுதான் நாங்கள் போக வேண்டும். ஆனபடியால் நாங்கள் தமிழர், நாங்கள் பேசும் மொழி தமிழ் மொழி, எமது கலை கலாச்சாரம் தமிழ். ஆனபடியால் நாங்கள் எமது மொழிக்கு எமது கலை கலாச்சாரத்திற்கு ஏற்றபடி அரியநாதனுக்கு நாங்கள் வாக்கை போட வேண்டும் என்றதுதான் என்னுடைய முதலாவது நம்பிக்கை. இந்த பொது வேட்பாளர் சிந்தனையில் உள்ள சில சின்ன சந்தேகங்கள் அல்லது ஐயப்பாடுகள், அதை வைத்தே கட்சி சார்பானவர்கள், தென்னிலங்கை ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களுடைய இந்த ஒருங்கிணைந்த இந்த செயல்பாட்டை மறைமுகமாக விரும்பாதவர்கள் சில சாட்டுப்போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் அவற்றை கொண்டு செல்கிறார்கள். இப்பொழுது ஆதரவு தளத்தை தமிழ் மக்கள் அதிகமாக இதிலே ஒருங்கிணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக
இன்னும் தெளிவுகளை, இன்னும் சந்தேகங்களோடு இருப்பவர்களுக்கு தெளிவுகளை ஏற்படுத்த பயன்படுத்திக் கொள்வது ஆரோக்கியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதை புரிந்து கொண்டு ரவி, என்னை பொறுத்தவரை நானே இந்த 2-3 சந்தேகங்களோடு தான் இருந்தேன். பொது வேட்பாளர் பேர் வர மட்டும். ஆகவே நிச்சயமாக களத்துல இலங்கையில் அதே மாதிரி பொதுவாக பல சந்தேகங்களோடு இருக்கிறார்கள். அதே மாதிரி பொது வேட்பாளர் ஒரு சந்தேகம் எல்லாம் ஏற்றுக்கொள்ற மக்களும் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாத மக்களும் ஒரு சிலர் இருப்பினும், அடுத்தது 2 நடுநிலையில் என்ன செய்யறோம்னு தெரியாம இருப்பினோம். இப்ப நாங்க நடுநிலை இருக்கிறார்கள நாங்கள் இது செய்யலாம். ஆனா இப்ப நாங்கள் மற்ற ஆட்களுக்கு தெளிவாக்கணும். இது நீங்க என்னத்தையும் சொல்லலாம், ஆனா இதோட சந்தர்ப்பமாக நாங்கள் ஒரு பயன்படுத்தி இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் இவ்வளவு பேர் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அதை காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். அதற்கு சந்தேகங்களை விட்டு போட்டு தமிழர்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். மிச்ச சந்தேகங்களை பற்றி அவர்கள் என்ன செய்வார்கள் போவார்கள் பற்றி நாங்கள் அத்தேர்தலுக்கு பிறகு காய்க்கலாம். அது மட்டும் ஒட்டுமொத்த எங்கள்ட்ட இருக்கிற ஆகக்கூடிய ஒரு 10 லட்சம் வாக்குகள் வந்தால் எங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய மாதிரியும், எங்களுக்கு அதை ஒரு பெரிய ஒரு ஏணியின் உச்சத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலையையும் ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். தமிழரசு அவர்களே, குறிப்பாக இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும்படி சொல்லுகிற பொழுது முக்கியமாக இப்பொழுது தென்னிலங்கை கட்சிகள் அந்த 2வது சாய்ஸையாவது போடுங்கள் என்கின்ற சிந்தனைக்கு வருகிற ஒரு நிலைப்பாடு தோன்றுகிறது. காரணம், தமிழ் மக்களுடைய முற்றுமுழுதான வாக்குகள் தமிழ் மக்களால் பொது வேட்பாளர் அரியநேந்திரம் அவர்களுக்கு வழங்கப்படுகிற பொழுது 100% தமிழர்களுடைய இந்த 2ஆம் 3ஆம் வாக்குகளை நாட வேண்டிய தேவை ஜனாதிபதியை தீர்மானிப்பதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அன்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் பேசிய பொழுது குறிப்பிட்டிருந்தார், சில வேளை அப்படி கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் மீள ஜனாதிபதி தேர்தல் வைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இந்த இடத்தில் உமாச்சந்திரா பிரகாஷ் அவர்கள் கூட கட்சிகளை சார்ந்தவர்களுடைய கூட்டத்திலே இதனை தெரிவித்திருந்தார். அதாவது, நீங்கள் பொது வேட்பாளருக்கு வாக்குகளை போட்டுவிட்டு 2ஆவதை சஜித்துக்கு போடலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் அதை பற்றி அவர் வேறு விளக்கங்களை பின்னர் கொடுத்தார். இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் தமிழர்கள் தங்களுடைய தனித்துவத்தை காட்டுவார்கள். ஆனால் ஒரு சிலர், சுமந்திரன் மற்றும் இன்னும் சில கட்சிகளை சார்ந்தவர்கள் அல்லது தமிழ் மக்கள் மீது அதிக கரிசனை உள்ளவர்கள் போல காட்டிக்கொள்பவர்கள், இது ஃபெயில் பண்ணினால், இது கிடைக்காமல் விட்டால் அல்லது குறைந்த அளவு வாக்குகள் தான் வந்தால் என்ற ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியில் ஊட்டுவது ஆரம்பத்தில் முன்னிலையில் இருந்தது. அப்படியான சிந்தனைக்கு என்ன பதில்? உங்களுடைய பதில் என்ன? பொது வேட்பாளருக்குரிய ஆதரவு பல்கி பெருகுவதை முன்னாள் ஊடகவியலாளரான உமாச்சந்திர பிரகாஷ் சரியாக அடையாளம் கண்டிருப்பதன் நோக்கம்தான், அவர் 2வது வாக்கையாவது பொது வேட்பாளருக்கு 1வது வாக்கை போட்டுவிட்டு 2வது வாக்கையாவது நீங்கள் சஜித்துக்கு போடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்ததன் காரணமே அதுதான். நாங்கள் அன்று நண்பர் மனோகணேசன் சொல்லி இருக்கின்றார், வடகிழக்கை தாண்டி வராதீர்கள் என்று. நண்பர் மனோகணேசன் பிபி கணேசன் அவர்களது மகன். வாடைக்காற்று படத்துல நான் சின்ன வயசுல பார்த்தது ஞாபகம். ஒரு சின்ன திருத்தம், இதை திருத்தாவிட்டால் என் மீது குறை சொல்லுவார்கள். வாடைக்காற்று பிபி கணேசன் நடித்த படம் அல்ல. நானும் அவர் நடித்த படங்கள் பல இருக்கிறது. அவருடைய படத்தின் ஒரு படம் காற்று என்ற ஒரு பெயர் இருக்கிறது நினைக்கிறேன். நான் அவருடைய படம் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமில்ல, நண்பர் மனோகணேசன் கூட பொது வேட்பாளருக்குத்தான் தனது 1வது வாக்கை போட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும் அவரிடம் நான் வைக்கும் வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. மேடா இருந்தான, காடா இருந்தான, எந்த பிரதேசமாக இருந்தாலும் இலங்கையில் அனைத்து தமிழ் மகனும் இந்த பொது வேட்பாளருக்கு மதங்களை தாண்டி வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் கோரிக்கையும். அதுதான் இன்றைய ஒரு பேசு பொருளாகியும் விட்டது.
பொது வேட்பாளருக்கான ஆதரவு தளம் அதிகரிக்கிறது. அரசியல் தளத்தில் குறிப்பாக தென்னிலங்கை தளத்திலே ஒரு பெரிய கேள்விக்குறியை ஆரம்பத்தில் இது சாத்தியமா என் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போன பொழுது, இது ஆரம்பமாக இருந்த பொழுது சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா வீட்டுக்கு போய் கேட்டார், நீங்கள் ஒரு ஆளை நிப்பாட்டி போடுவீங்களா? ஏனென்றால் அவருக்கு தெரியும் இவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, இவர்கள் சரிவர மாட்டார்கள். இன்றைக்கு நான் விக்னேஸ்வரன் ஐயாவை சந்திக்கிறேன். ஐயா சொன்னார், இல்ல அவர் சந்திச்சு சொன்னாராம், இன்னும் கன விடயங்களை தான் எங்களுக்கு மக்களை, தமிழ் மக்களை வழங்க போடுறது. ஆனா கடைசியில பார்த்தால் இன்னும் கணக்க திறப்போறோம்னு சொல்லிட்டு போனவராம், எல்லாம் 13 தான் வருது, அங்கே ஒன்றும் இல்லையா. இந்த ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்பதிலும் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறதா என்ற கேள்வி, அதாவது இந்த 2வது 3வதை பற்றியே நாங்கள் கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். அந்த செயல்பாட்டில் எந்த முடிவும் தமிழ், அதாவது இந்த பொது கட்டமைப்பு வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. புள்ளடி போட்டுத்தான் போஸ்டர்கள், துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்படுகிறது. நேற்று வெளிவந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையகத்தினுடைய ஒரு அதாவது ஹவு டு வோட், எப்படி வாக்களிப்பது என்ற பிரச்சார துண்டு பிரசுரத்தில் 1, 1, 2, 1, 2, 3 என்று போடுங்கள் என்று கட்டமிடப்பட்டு காட்டப்படுகிறது. இதுவே இந்த பொது வேட்பாளரை, தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் நீங்கள் விரும்பினால் ஒருவரை மட்டும் தெரிவு செய்வதாக இருந்தால் புள்ளடி போடலாம். இல்லை 2 பேரை தெரிவு செய்கிறீர்கள் என்றால் இலக்கம் 1, 2 போடுங்கள். 3 பேரை தெரிவு செய்வதென்றால் 1, 2, 3 போடுங்கள் என்று தெளிவாக எது சரி எது பிழை என்று கட்டம் போட்டு காட்டப்பட்டிருந்தது. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இப்பொழுது அதை சற்று மக்களை 1, 2, 3 போட பண்ணுகிற செயல்பாட்டில் அரசாங்கம் தேர்தல் திணைக்களத்தின் மூலம் இந்த பிரச்சாரத்தை செய்வதாக நான் பார்க்கிறேன். ஆனால் அவர்கள் ஒரு வரியிலே மட்டும் எழுதியிருக்கிறார்கள், நீங்கள் ஒருவரைத்தான் தெரிவு செய்வதாக இருந்தால் அதை நீங்கள் எப்படியும் வெளிக்காட்டலாம். அப்படி என்றால் என்னுடைய புரிதல், நீங்கள் டிக் போடலாம், புள்ளி போடலாம், கருப்பால நிரப்பலாம், புள்ளடி போடலாம் என்கின்ற மாதிரியாக இருக்கிறது. ஆனால் அங்கே உள்ள ஆபத்து என்னவென்றால், புரியாதவர்கள் புள்ளடியை போட்டு இன்னும் ஒருவருக்கு தாங்கள் வாக்களிக்க விரும்புகிற இன்னும் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு 2வது இடத்தை போட்டால் அந்த வாக்கு செல்லுபடியாகாது. ஆகவே தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சாரத்தில் நாங்கள் ஒரு ஆபத்தையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இதுதான் நான் நேற்று நீங்கள் பார்த்ததை பற்றி நானும் சரியான ஒரு சந்தேகங்கள், இந்த பொது வேட்பாளருக்கு போட்டுட்டு 2, 3 சொன்னா பொது வேட்பாளரை போட்டும் இல்லாம போற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி சந்தர்ப்பம் இருக்கிறது. நான் நேற்று வடிவாக தெளிவாக பார்த்தேன். நீங்க இன்றைக்கு நல்ல தெளிவாக அதை விளங்கப்படுத்தினது என்ன மக்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். இந்த அளவு ஒரு புரிதல் சாதாரண மக்களுக்கு களத்துல இருக்குமோ என்பது கேள்விக்குறி. நாங்கள் இன்றைய நிலையில என்னுடைய கணிப்பின்படி கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் கூடி குறைஞ்செல்லாம் புள்ளி விவரங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் ஒரு கட்டத்துல பார்த்தால் கிட்டத்தட்ட 2வது வாக்களிச்சுத்தான் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கிறபடியால் நாங்கள் கட்டாயம் இவருக்கு அவருக்கு போடுறதை விட்டு போட்டு மக்களே தீர்மானிக்கட்டும் என்று சொல்ற சூழ்நிலையை வச்சால், நாங்கள் 6வது ஜனாதிபதி வந்தால் எங்கட மக்கள் நாங்கள் ஒருவருக்கு சொல்லாம தங்கட முடிவின்படி மற்ற சிங்கள மக்கள் மாதிரியே 2வது வாக்கையோ 3வது வாக்கையோ செலுத்தி இருக்கார்கள் என்பதை நாங்கள் ஆணித்தனமாக சொல்லக்கூடிய. அதிலே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், மக்களுக்கு தெளிவாக 1 போடுங்கள் அல்லது 1, 2 போடுங்கள் அல்லது 1, 2, 3 என்பதை நாமும் பிரச்சாரப்படுத்துவதன் மூலம் தெளிவாக நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு 1, அதுக்கு பிறகு அவர்கள் போட்டால் என்ன போடாவிட்டால் என்ன, தமிழ் பொது வேட்பாளருடைய வாக்கு பாதுகாக்கப்படும். 1. 2வது, அந்த பொதுமக்களிடம் நாங்கள் 2வது 3வது தெரிவை நீங்கள் விரும்பியவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்கிற தமிழ் தரப்பிலே இருக்கக்கூடியவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும். என்னுடைய பார்வையில் இப்ப சஜித் பிரேமதாசாவுக்கு பின்னணியிலே செல்லுபவர்கள்
ஓம் சஜித் பிரேமதாஸ் என்றால் உமாச்சந்திரா அன்றைக்கு அந்த அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து சொல்லுகிற பொழுது சொன்னதுதான் நிதர்சனமான உண்மை. அவர்கள் அதை இப்பொழுது வெளிப்படுத்த தயங்குகிறார்கள். அதனால்தான் இந்த மாற்றத்தை தேர்தல் ஆணையகம் கொண்டு வந்திருக்கிறது. இன்று நேற்று தான் அந்த அந்த பிரசுரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே அதிலே புள்ளடியை பற்றி கதையே இல்லை. ஆனால் ஒரு வசனமாக போட்டிருக்கிறார். நீங்கள் அடையாளம் ஒன்று போட்டால், ஒருவருக்கு மட்டுமென்றால் ஒரு அடையாளத்தை போடலாம் என்று. அந்த மக்களுக்கான சிங்கள ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற அந்த சுதந்திரத்தை, ஜனநாயக சுதந்திரத்தை வழங்குவதோடு வாக்குகளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அவர்கள் விரும்புகிறவர்களுக்கு அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோ சஜித் பிரேமதாசவோ அன்றகுமார் திசாநாயக்கவுக்கோ 2 போட்டுவிட்டு 3 போடலாம். ஆகவே அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்று நினைக்கிறேன். யாராவது உங்களுடைய கருத்தை? நாங்கள் எங்களுடைய அனைத்து தமிழ் தலைமைகள் எல்லோரும் கூடி பேசினதன் பின்பு ஒரு சரியான முடிவை பற்றி தீர்மானிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனா என்னுடைய இன்றைய நிலை என்பது அந்த 3 பேரும் 3 சிங்கள தேச கட்சிகளும் ஒரு காத்திரமான இந்த பொது வேட்பாளர் என்ன காரணத்துக்காக நிப்பாட்டப்பட்டாரோ அப்படி ஒரு தகவல் வரும் வரைக்கும் சரியான அவர்கள் எங்களது மக்களை, தமிழ் மக்களை, அவர்களது இருப்புகளை அவர்கள் ஒரு அங்கீகாரமான ஒரு கருத்து சொல்லும் வரைக்கும் நாங்கள் பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் போடுவோம் என்ற கருத்தை நாங்கள் வச்சிருப்போம். இப்ப இந்த புள்ளடியில இருந்து அரசாங்கம் இப்படி மாத்தி இருக்கிறதும் நான் அந்த ஆபத்தையும் பார்த்ததனாலே நாங்கள் இந்த ஒன்றை இப்பொழுது வலியுறுத்துவோம். ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற 2வது 3வது தெரிவு என்பது மக்களுடையது. என்னை பொறுத்தவரையில் சிங்கள கட்சிகளோடு பேச்சுவார்த்தைக்கோ அல்லது அவர்களோடு இணக்கப்பாட்டுக்கோ அவர் இதை தருவாராம். ஆனபடியினால இந்த பொது கட்டமைப்பு என்னுடைய பார்வையிலே தமிழ் பொது வேட்பாளருக்கு 1 போடுவது மட்டும்தான் அவர்களுடைய கூட்டிணைந்த செயல்பாடாக இருப்பது மிகச் சிறந்தது. இதுக்கு மேல் அடுத்த படியாக பொது கட்டமைப்பு இவருக்கு போடுங்கள், இவர் எங்களுக்கு இது தருவாராம் என்று சொல்லுவது பழையபடி பழைய விஷயத்துக்கு போற மாதிரி ஆகிரும் என்று நான் நினைக்கிறேன். இல்லையா? நல்ல விஷயம். உண்மையாவே நாங்கள் நினைக்கிறோம் இந்த கட்டத்துல அந்த புள்ளடி போடுறது விட்டு போட்டு 1க்கு மட்டும் போடுங்கோ என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதற்கு பிறகு 2வது, அதால நாங்க புள்ளடியை பற்றி கதைக்காம விடுறதை தான் நான் இதுல யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கிறபடியால் இப்போதைக்கு 1 போடுங்க, விருப்பமான 2, 3, 4 போடுங்கன்னு சொல்லலாம். மிக காம்ப்ளிகேட்டடான இந்த புள்ளடியும் 1, 2, 3 போடுறது அவர்கள் கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். அதாவது எலெக்ஷன் கமிஷன் இது கட்டாயமாக நியாயமான மக்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கிற ஒரு விஷயம். ஆனபடியால் நாங்கள் அவர்களுக்கு எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நமது சொந்த பந்தங்களுக்குள்ளாலேயோ நாங்கள் அதைக்கும் போதோ மீட்டிங்களையோ உள்நாட்டுல தம்பிராஜா மாதிரியான ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் புள்ளடியே முழுப்படியே மறந்து போட்டு 1, 2, 3 என்ற அந்த இலக்கங்களை நாங்கள் பாவிக்க வேண்டும். அதிலேயும் தமிழ் மக்களாகிய நாங்கள் நம்பர் 1க்கு கட்டாயமாக தமிழர் ஒருத்தர் அரியநேந்திரன் அவர்கள் தான் போட வேண்டும். 2வதையும் 3வதையும் நீங்கள் போடுவதற்கு அவர்களுடைய அந்த சாய்ஸ் அவருடைய விட வேணும். ஆனா என்னுடைய மனதில் இருக்கிறத நான் உண்மையை சொல்லுகின்றேன். கடந்த 70 வருஷமோ அல்லது கடந்த 15 வருஷமோ நாங்கள் எந்த ஒரு அரசாங்கத்தோடையும் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எதுவுமே கிடைத்ததில்லை. என்னை பொறுத்த மட்டும் எமது தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதகமும் செய்யாத ஒருத்தர் தான் அதுல வந்திருக்கிறார் இப்போது ஜனாதிபதி தேர்தலில். மற்றவர்கள் ஓம் என்று சொல்லியிருக்கின்றார்கள், தருவம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எம்முடைய எம்பிமார் அவர்களோடு சேர்ந்து மினிஸ்டர்ஸ் ஆகியிருந்திருக்கின்றார்கள். எதுவுமே கடந்த 70 வருஷத்திலேயோ கடந்த 15 வருஷத்திலேயோ கிடைக்கவில்லை. ஆனபடியால் என்னை பொறுத்த மட்டும் மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் யோசிக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு பாதகம் இல்லாமல் வருகின்ற ஒரு ஜனாதிபதியான ஒரு வேட்பாளராக இருப்பவர் யாரு என்பதை அவர்களே உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி 1, 2, 3 போட வேணும். கட்டாயமாக இந்த புள்ளடியை போட வேணாம் என்று நாங்கள் அறிவுறுத்த வேண்டியது நமது கடமை. சொல்லங்களுக்கு தெளிவாக 2, 3, 4 நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு பாதகம் இல்லாம இருக்க ஒரு ஆளுக்கு போடலாம் என்று சொல்லலாம். ஆனா 1 அப்பயும் கட்டாயம் எங்களுக்கு தான். என்னை பொறுத்தவரையில் தமிழ் பொது வேட்பாளருடைய பிரச்சாரங்கள் என்பது அடுத்த பகுதிக்கு போக வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் 1 போடுங்கள், புள்ளடி இல்லாமல் 1 பொது வேட்பாளருக்கு போடுங்கள் என்று சொல்லலாம். அதற்கு பின்னர் உமாச்சந்திரா சொன்னதை போல கட்சிகள் சொல்லட்டும். அங்கே
எங்களுக்கான பிரச்சாரம் கட்சிகள் மூலமாகவும் செய்யப்படும் என்பதை, தமிழர்கள் தனித்துவமானவர்கள் என்பதை சிங்கள அரசியல் தலைவர்கள் உணர்ந்து கொள்ளுகிற விதமாக கூட இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்தலாம் இல்லையா? இந்த குறுகிய காலத்துல தான் நாங்கள் இந்த இந்த பொது வேட்பாளர் நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கோம். இதுல கணிசமான ஓட்ஸை எடுக்க வேண்டும் என்றதான் நோக்கம். இப்ப இன்றைக்கு சிங்கள கட்சிகள் பலவாறு அவர்களும் தான் பிரிந்து இருக்கிறார்கள். அப்படி பிரிந்து இருக்கிற கட்டத்திலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதே தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள், மலைய மக்களா இருந்தா என்ன, வடக்கு கிழக்கு மக்களா இருந்தா என்ன, கொழும்பு வாழ் தமிழ் மக்களாக இருந்தா என்ன, பலருமே இதுல நாங்கள் எங்களுடைய ஓட்ஸை நம்ம மண்ணுக்கு போட்டு காட்டுவமாக இருந்தால் அதுக்கு எங்களுக்கு அதற்கான ஒரு அரசியல் பலம் ஒன்று இருக்கும் நிச்சயமா. அதுதான் எங்களுக்கு முக்கியமே அல்லாமல் எந்த கட்சி எதை தரப்போகிறது என்றது அவர்களுடைய வாக்கு சீட்டிலே போட்டு இருப்பார்களோ, அவர்களுடைய விவர கோத்திலே போட்டிருந்தாலுமே அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்களா என்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. என்னுடைய கருத்தும் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டவாறு ஒன்று என்று நம்பிக்கையாக நாங்கள் அதுக்கு அந்த புல்லடி இல்லாமல் 1, அடுத்த 2, 3 என்று சொல்லி இருக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு மிக முக்கியம். மக்களுடைய சிந்தனைகளை நாங்கள் கட்டுப்படுத்த இயலாது. நாங்கள் ஒற்றுமையின் சின்னமாக ஒன்றை எடுத்து அடுத்த 2வது 3வது நாங்கள் அது கூடிய யாராவுக்கு நாங்கள் எங்களுக்கு சாதகமாக இவர் தங்களுடைய கருத்துக்களை கதைக்கிற எந்த பார்ட்டி இருக்குதோ அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு ஜனநாயக நாட்டிலே நாங்கள் அங்கே நாங்கள் ஒரு செய்தியை வைக்கின்றோம். அங்கே நாங்கள் அது கட்டாயம் இருக்க வேண்டும். அதை தடை செய்வார்கள், யாராவது தடை செய்து புல்லடியை போட்டு அதை இல்லாம செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக இயங்குகின்றார்கள் என்றுதான் கருத்து. இது என்னுடைய கருத்து. நம்பிக்கையாக 2, 3 இருந்தே ஆக வேண்டும். அது 2வது 3வது செய்து மக்கள்கிட்ட இது கொடுத்தாலும் நாங்கள் தமிழ் மக்கள் ரீதியிலே சில கருத்துக்களை சொல்லி நாங்கள் ஒரு உண்மையான நேர்மையான ஒரு அரசியலை செய்வதற்கு நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். அது மிக முக்கியம். நாங்கள் மக்களை சுதந்திரமாக இயங்க விடுவது சாலச் சிறந்தது. ஆனால் அங்க என்னென்றால் இப்ப ஒரு குறிப்பா பாருங்க, முந்தி கொழும்புல உள்ள தமிழர்கள் எல்லாம் பயத்துலதான் தமிழ் கட்சிகளுக்கு போடாமல் வேற கட்சிகளுக்கு போடுறவன் என்றார் தங்களோட இருப்பு. ஆகவே இது ஒரு ஆரோக்கியமான கருத்து தான். ஒரு வாக்க பொது வேட்பாளருக்கு போட்டுட்டு இன்னொரு வாக்க தாங்கள் விரும்புகிற கட்சிக்கு போட, ஏனென்றால் கன பேர் இருக்கணும் அங்க. அப்ப அவைக்கும் ஒரு இருப்பை தக்க வைக்கிற அந்த அவையின் அச்சத்தை போக்குகின்ற ஒரு சாதகமான கருத்தாக அது இருக்குது. இருந்தாலும் இது ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கி இப்படி ஒரு விடயம் போய்கொண்டிருக்குது. அப்ப அவர்களோட கலந்து பேசி அவர்களையும் சம்மதப்படுத்த வச்சு இந்த கருத்தை நாங்கள் கொண்டு வருவோம். நீங்கள் சொல்றதில் எந்த தப்பும் இல்லை. அந்த பொது கட்டமைப்பு என்று சொல்லுவதில் நாங்களும் ஒரு அங்கம். அதில் பொது கட்டமைப்பினர் செய்த ஒரு சமீபத்திய ஒரு கட்டத்திலே குறிப்பிடப்பட்டது. நீங்கள் இப்ப 83 தமிழ் கட்டமைப்புகள் அங்கே நாட்டிலே உள்ள கட்டமைப்புகளை உள்வாங்கி இருந்தீர்கள். நிச்சயமாக புலம்பெயர்ந்த கட்டமைப்புகளையும் அதிலே சேர்த்திருக்கலாம். வாக்குரிமை எங்களுக்கு இல்லை என்றாலும் எங்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானதாக முக்கியமான டியூவல் நேஷனாலிட்டி இருக்கிற எல்லாருக்கும் வாக்குரிமை இருக்கு. அதான் டியூவல் நேஷனாலிட்டி இருக்குதோ இல்லையோ, புலம்பெயர் அந்த தேர்தல் நாளன்று இவ்வளவு பேரும் எங்கட நாட்டுக்கு வருவோம் நம்ம ஹாலிடே யூஸ் பண்ணியிருந்தால் அங்க தே ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி வோட் பண்றது. இதுல தம்பி அண்ணன், அதாவது இந்த பொது கட்டமைப்பு யோசிக்க வேணும் அல்லது ஒரு தீர்மானம் எடுக்க வேணும் என்று நீங்கள் சொல்லுறது அவைகளை மீறி நாங்கள் இங்கே பேசவும் இல்லை, கருத்து பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆலோசனை அல்லது சிந்தனை இல்லை, இது மிகச்சிறந்த ஆலோசனை. ஏனென்றால் கன இடங்கள்ல இப்ப மனோகணேசன் நண்பர் மனோகணேசன் சத்தம் போடுற நீங்க வடகிழக்கு வெளியில வராதீங்க என்றால் தங்கட அந்த வாக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து பொது வேட்பாளருக்கு போட்டு அச்சம்தான் காரணம். ஆகவே அவற்றை அச்சத்தையும் போக்குறதாகும். மக்கள் முழு பேருமே பொது வேட்பாளருக்கு போடுவனும், செகண்ட் ஓட்டை அவர் தங்களோட விருப்ப ஒரு ஆளுக்கு போடட்டும். நல்ல ஆரோக்கியமான கருத்து. கிட்டடியில ஜனா ஒரு இன்டர்வியூல சொன்னவர், மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர், அதாவது தாங்கள் சஜித்தோட போய் காய்ச்சி கொண்டிருக்க
இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் வந்தோன்னு அவர் சொன்னவராம், சவுத்துல எதுவும் கலவரம் பெறாத ஒன்று ஒரு கதையை சொன்னவராம். அண்டா அது ஒரு மிரட்டல் பாணி விளங்குது. அப்ப அந்த அச்சத்தையும் இது போக்கிடும். அப்ப நாங்கள் ஒரு ராஜதந்திரமா தானே போகணும் என்ற கொழும்புல தாங்கள் நிரந்தரமா ஓய்வு கால நாட்களை என்று இங்க ஓய்வு பெற்றாக்கள் எல்லாம் கொழும்புல போய் இருக்கணும். அப்ப அவையும் எல்லாரும் அறிவார்ந்த நல்ல புத்தி கூர்மையான எங்கட தேசியத்தோட பயணிக்கிற மக்கள் தான். ஆனா அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் நல்லதா இருமே என்றால், அங்க 2 வாக்கு போடுங்க இந்த பொது வேட்பாளர் கொஞ்சம் பலமா வருது, வாக்கு தொகை கூடுது. அதே போல அங்க ஒரு வேட்பாளரை செலக்ட் பண்ணணும். அதாவது நல்ல ஜனநாயக நாடு, அவர்களுக்குரிய உரிமை, தனி மனிதனுடைய விருப்பத்தை இப்ப நான் காலாகாலமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஓட் பண்ணி கொண்டிருந்த நான் என்று வச்சாலும், இன்றைக்கு தமிழர்கள் எல்லாம் தமிழராக ஒன்று கூடிக்கொண்டு எனக்கும் ஒரு ஆப்ஷன் தருகிறார்கள். சோ எண்ட் ஆஃப் த டே தமிழர்கள் எல்லாம் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிற பொழுது அங்கே 2வது வாக்கை தெரிவு செய்து 2வது வாக்கை கணக்கெடுக்க வேண்டிய ஒரு நிலையை உருவாக்குகிற பொழுது இவருடைய வாக்கினால் அவர் பிரதமராகவோ ஜனாதிபதியாக வரலாம். ஆகவே அந்த சாய்ஸை கொடுப்பதன் மூலம் அனைத்து தமிழர்களையும் திருப்திப்படுத்தலாம். அவர்கள் கட்சி செய்த பாகுபாடு இல்லாமல் தங்களுடைய கட்சிக்கு தாங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார்கள். 2வது போட்டீர்கள் என்றால் அவர் ரிம்மில நின்றார் என்று சொல்லி சொன்னால் உங்களோட தமிழ் வாக்கினால் அவர் வருவார். ஆகவே நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சிக்கு அல்லது ஒரு உதவி பெற்றோம், இந்த கட்சி எனக்கு இவ்வளவு செய்தது, எனக்கு வேலை தந்தது, இப்படி பல காரணங்கள் இருக்கும் ஒருவர் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதற்கு. அவருடைய அந்த ஆதங்கத்தையும் தீர்க்கவும், அதே வேளையில் அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இல்லாமல், நான் தமிழன் ஆனால் இதனால நான் அங்கால போட வேண்டி இருக்குது என்று சொல்லுகிற உணர்வு தமிழனுக்கு இல்லாமல், நான் தமிழன் என்பதையும் நிலைநாட்டுவேன், அதே வேளையில் என்னுடைய தனிப்பட்ட தெரிவையும் நான் திருப்திப்படுத்திக் கொள்கிறேன் என்று பார்ப்பது சரியானது. இந்த தகவல் இந்த நிகழ்ச்சியினூடாக செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஏற்றுக்கொள்றேன். அதாவது முதலாவதாக அரியநேந்திரனுக்கு போடட்டும், மற்றது அவர்களுடைய சாய்ஸாக இருக்கட்டும். அவர்களே அந்த சாய்ஸை சூஸ் பண்ணிக்கொள்ள வேணும். யாரு பாதகம் இல்லாதவர்கள் பாதமானவர்கள் அவர்களுடைய விட்டுக்கொள்ள வேணும். ஆனா இப்ப தம்பி அவர் சொன்ன மாதிரி என்ன மலைய பக்கம் வர வேணாம் என்று மனோகணேசன் சொன்னதா இருக்கலாம், அல்லது போனால் இன்னொரு மேடையில இருந்து நம்முடைய யாராவது இறக்கி விட்டிருக்கலாம். அப்படியான வார்த்தைகளோ அல்லது அப்படியான விஷயங்களும் வரக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு 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 நினைப்பன்றதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுல யாழ்ப்பாணத்துல டக்ளஸ் அமைச்சர் கேட்கிறார் ரணிலுக்கு போட சொல்லி. அப்ப அமைச்சருக்கு கண்ட ஒரு 30,000-40,000 அந்த மக்கள் இருக்கணும். அவ்வளவு பேரும் அவைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்குது. அமைச்சர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம், தமிழ் வாக்காளருக்கும் போடுகிறோம். அதே மாதிரி எந்த நண்பர் சொன்னார், தந்த பிள்ளைகள் 2 UNP சப்போர்ட்டர்ஸாம், ரணிலுக்கு விசுவாசமாம். ஆனா அவர் ஒரு தமிழ் தேசியவாதி. அப்ப அவைக்கும் ரணிலுக்கு போட போகணும். அப்ப 2 சந்தர்ப்பம் கொடுக்க அவையும் தாங்கள் தமிழர் என்றதை இங்கேயும் ஒரு வாக்க போட்டு ரணிலுக்கும் போடுகிறோம். அப்ப இது மிக சிறந்த ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனை அல்லது இந்த அச்சத்தினால் தான் மனோ கணேசன் அவருடைய கருத்துக்கான காரணம், ஆரம்பத்தில் இந்த விடயம் தெளிவுபடுத்தப்படவில்லை. நான் சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு நீண்ட நாட்களுக்கு முன்னர் இந்த பொதுக்கட்டமைப்பு உருவாக்கத்துக்கு முன்னரே கேட்டிருந்தேன். அப்பொழுதும் அவர் சொல்லியிருந்தார், அதை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. ஆனால் ஒரு சிலர் அந்த கட்டமைப்பில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு வாக்கு போட வேண்டாம், புள்ளடி மட்டும் போடுங்கள் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அந்த அச்சத்தினால்தான் மனோ கணேசன் போன்றவர்கள் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, அதே காரணத்தை உள்வாங்கித்தான் உமா சந்திராவும் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த வருகிற 20 நாட்களும் சிங்கள தலைவர்களை இந்த நிலைக்கு நாங்கள் மாற்றுவோமாக இருந்தால் பொது வேட்பாளருடைய வெற்றிக்கு முன்னரே எங்களுக்கு வெற்றி கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். அவர்கள் நீங்கள் தமிழருக்கு போர் என்றால் போட்டுவிட்டு எங்களுக்கு 2வதையாவது போடுங்கள் என்ற நிலை என்பது எங்களுடைய தமிழர்களுடைய நிலையை உயர்த்தி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேர்தலுக்கு முன்னரே பெறலாம் என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரியான உண்மை. ஏனென்றால் இப்ப மனோ கணேசன் கூட தமிழர் என்ற ரீதியில தண்ட வாக்க முதல் தமிழ் பொது வேட்பாளரை போட்டுட்டு 2வது வாக்க தனக்கு விருப்பமான ஒருத்தருக்கு போடுவார்.
ஆகவே மனோகணேசன் அனைத்து தமிழர்களும் அந்த சந்தர்ப்பம் இங்க கிடைக்குது. அவை இது ஒரு நல்ல சாலச் சிறந்த ஒரு சிறந்த ஆலோசனை, சிறந்த ஜனநாயக முறையும் கூட. நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கிற பொழுது செய்யணும். மற்றது நாங்கள் ஆனா உண்மையாவே இதுல உண்மையாவே நல்ல ஒரு விடயம் நடந்தது. இந்த மாதிரி மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒரு வரை நியமித்ததால அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி எங்க பெரும்பான்மை மக்களுக்கு போடாதால் ஒன்றுக்கு மட்டும் போட்டுட்டே நிம்மதியாக பெருமூச்சு விடுவார்கள். அல்லாட்டி அங்க விரும்பி இவங்களுக்கு அடிக்கவர்களுக்கே வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப்பட்டது கடந்த காலங்களை நீங்க பார்க்கலாம். ஆகவே இந்த வகையில இப்படியான இதை நான் நினைக்கிறேன் இதோட விடக்கூடாது, தொடர்ச்சியாக இந்த நடைமுறையை பயன்படுத்தணும் என்றதை நான் இந்த இதுக்குள்ள பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா இதுவரை நாங்கள் இதுவரை கனவு கண்டு கொண்டிருந்தோம், இப்போ ஒரு ரியாலிட்டியோட நடக்கின்றது. ஏற்கனவே பிரபா அவர்கள் சொன்ன மாதிரி அங்கேயே ஒரு ஆரம்பம், இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். அதே நேரத்தில் இரண்டாவது சாய்ஸ் இருக்கிற பொழுது உண்மையிலே நாங்கள் எல்லாரையும் மதிக்கின்றோம். அங்கே அவர்களுக்கும் நாங்கள் எப்படியோ இரண்டாவது சாய்ஸ் என்ற இலங்கையில் ஒரு ஜனாதிபதி வருகின்ற பொழுது நாங்கள் போய் கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நாங்கள் பெரும்பான்மையாக படிவா போய் இவ்வளவு பெர்சன்டேஜ் நாங்கள் செகண்ட் சாய்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறோம், ஆனால் மட்டும் உங்களுடைய பொறுப்பு என்னன்னு சொல்லி நாங்கள் கதைப்பதற்கு ஒரு பாதையை திறந்து விடுகின்றோம். இன்னொன்று என்னென்றால் இப்ப சுமந்திரனோ அல்லது மனோகணேசனோ நினைக்கிற போல அவன் கட்சிக்காரர்கள் அவர்கள் எப்படி அவர்களுக்குரிய கட்சிக்காரர்கள் சொல்லுவதை கைகாட்டுவதற்கு அவருடைய கட்சிக்காரர்களை சார்பானவர்கள் அதுக்கு சார்பாக 2வது 3வது தேர்தலுக்கு போகக்கூடும். ஆனால் இப்ப சுமந்திரன் போன்றவர்கள் எங்களுடைய பொது வேட்பாளர் விடயத்தை தோற்கடிக்க வேண்டும். அதாவது he wanted to bring fear of loss and desire to gain என்று சொல்வார். அதாவது அப்படியான ஒரு யுக்தியை அவர் பயன்படுத்துவதை நாங்கள் தமிழ் மக்களாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றுதான் என்னுடைய கருத்து. இந்த விடயத்தை தம்பிராசா நீங்கள் பொது கட்டமைப்போடு சேர்ந்து இயங்குபவர், பேசுபவர், இதனை காண்பவர்கள், காணொளி மூலம் பார்க்கின்றவர்கள் சில வேளை மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், இது கூட விவாதத்துக்குரிய விடயமாக மாறலாம். சிவநாதன், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யவிருக்கிறோம். அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணினீங்களோ தெரியல. இந்த பொது வேட்பாளர் இதுல அந்த மேனிஃபெஸ்டோ இன்னும் வரவில்லை. அந்த மேனிஃபெஸ்டோ வந்த பிறகு அதில் உள்ளதால் அந்த பொது வேட்பாளருக்கு அந்த ஓட் கூடுமோ குறையுமோன்ற ஒரு தர்க்கம் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது யாழ் மாவட்டத்திலும் எல்லா இடங்களிலும். ஏனென்றால் அதில் 13வது திருத்தம் உள்ளடக்கப்பட்டால் பொது அமைப்பில் உள்ளவர்களுக்கு சில பேருக்கு சில விஷமம் உண்டாகலாம். அப்ப இப்பொழுது இருக்கிற அந்த அதில் உள்ள வேகம் குறையலாம், அல்லாட்டால் கூடலாம். அதை நீங்கள் கருத்தில் எடுத்து கதைத்தீர்களோ எனக்கு தெரியவில்லை. சிவா, அந்த என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வை, நாங்கள் அதை பற்றி தொடவே இல்லை. இந்த பொது வேட்பாளருக்கு மேனிஃபெஸ்டோ தேவையா என்றதே எனக்கு கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே எதற்காக பொது வேட்பாளர் என்கின்ற தெளிவு இருக்கிற காரணத்தினால் இந்த மேனிஃபெஸ்டோ என்பது தேர்தல் இதுக்காக தாங்கள் செய்கிறோம் அல்லது அது எல்லோருக்குமே தெளிவு என்னத்துக்கு செய்கிறோம் என்று. 13 கேட்டு செய்கிறோமா, சமஷ்டியை கேட்டு செய்கிறோமா, அல்லது தனி நீளத்தை கேட்டு செய்யறது, அது சரி, அது உங்களோட கருத்தா இருக்கலாம். ஆனா இங்க பரவலா ஒரு கதை ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் தொட்டு சென்றீர்களோன்றதுதான் என்னுடைய கருத்தா இருந்தது. அது சரி, அதிலே ஒரு அதனால் ஒரு தாக்கம் பெறாவிட்டால் பொது வேட்பாளருக்குரிய சப்போர்ட் வர வேணும் என்றதுதான் எல்லாருடைய ஆதங்கமும். அது வந்துவிட்டால் வருவது நல்லம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். வேறு யாராவது அது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? மேனிஃபெஸ்டோ தேவையா? ஒரு தேர்தல் என்றால் தேவையே இல்லை. ஏனென்றால் இது எங்கட ஒற்றுமையை வெளிக்கொணர்றதுக்கான ஒரு அவ்வளவுதான். இது தமிழர்கள்ட ஒற்றுமையை வெளிக்கொணர்றோம். ஒட்டுமொத்த தமிழர்கள், அதாவது மதங்களை தாண்டி பிரதேசவாதங்களை தாண்டி இது ஒரு பெரிய ஒரு எழுச்சி. ஆகவே நாங்கள் தமிழர் ஒற்றுமையா இருக்கிறோம். எங்களுடைய இறமையை தற்காத்து கொள்ள, எங்களுடைய சுதந்திர வாழ்வை உறுதிப்படுத்த நாங்கள் அனைவரும் மதங்களை தாண்டி, அரசியல் கட்சிகளை தாண்டி நாங்கள் ஓரணியில் நிற்கிறோம் என்றதைத்தான் இது சொல்ல போகும். ஆகவே அதுக்கு மேனிஃபெஸ்டோன்றது அவசியம் இல்லை. நானும் அதை ஆமோதிக்கிறேன். மேனிஃபெஸ்டோ தேவையில்லை. தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் அந்த முதலாவது வாக்கை பொது வேட்பாளருக்கு போட வேணும். 2வது 3வதை மக்கள் தீர்மானிக்கட்டும்.
உண்மையிலே அதுக்கு எந்தவித இதுவும் தேவையில்லை. உண்மையில முதலாவது எங்களுடைய இறைமையையும் எங்களுடைய ஒற்றுமையை பார்ப்பதற்கு தான் முதலாவது ஓட்டு. இரண்டாவது ஓட்டு நாட்டின் நன்மை கருதி அங்கே ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் நாங்களும் போய் அவருடன் போய் பேசுவதற்கும் தான் அந்த இரண்டாவது இது. அது நாங்கள் கவனமாக பார்த்து எங்களுக்கு அவர்களுக்குத்தான் தேவை அந்த இது அது என்ன அவையின் கொள்கை பிரகடனங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவை. நாங்கள் இரண்டாவது போடுறதுக்கு அவையெல்லாம் தங்கி இருக்கிறது. முதலாவதுக்கு ஒரு இதுவும் தேவையில்லை. இரண்டாவதுக்கு தாங்கி இருக்கிறது அவையில் எப்படி எங்களை அன்பு செய்யணும், எங்களுக்கு என்னத்தை கொடுக்க போயினோம்ன்றதுக்கு அதுதான் நான் சொல்ல வருகின்றேன். வசந்தராய சொல்றதுல நான் ஏற்றுக்கொள்ள. இரண்டாவது மூன்றாவது போடும் போது ஒரு மக்கள் நல்லாட்சி ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கிறவர்களை தெரிவு செய்தால் நல்ல நினைக்கிறேன். மேனிஃபெஸ்டோ எங்களோட மேனிஃபெஸ்டோவே அதுல இருக்கிற எங்களோட ஒற்றுமையை நாங்கள் காட்டுவதற்காக, நாங்கள் தமிழர், நாம் பேசும் மொழி தமிழ், எமது கலை கலாச்சாரம் தமிழ், அதற்காக நாங்கள் அரியநேந்திரனுக்கு போட வேண்டும் என்றதை உலகத்துக்கு காண்பது அந்த 2 வரியிலேயே எங்களோட மேனிஃபெஸ்டோ முடியுதான்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதுபோல புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள், குறிப்பாக நமது மண்ணிலே தாயகத்திலே வாழ்கிற தம்பிராசா அண்ணன் போன்றவர்களும் பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த தேர்தலோடு மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களிலும் மக்களை தமிழர்களாக ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடும் விருப்பத்தோடும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் தொடர்வோம். இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் தெளிவூட்டவும் விழிப்பை ஏற்படுத்தவும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமா உங்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்து நல்ல சேவையை செய்வதற்கு உங்களுக்கும் எங்களுடைய டீம் சார்பாக நன்றி சொல்லுகின்றோம். நன்றி, நன்றி. இன்பத்தமிழ் வானொலி பிரபாகரனுக்கு மேலான நன்றிகள். ஒரு 2 நாட்களில் எங்களுக்கு இந்த அழைப்பை, இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தந்தமைக்கும், நல்ல ஒரு நெறியாக செய்ததுக்கும் இந்த எங்களுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரபாகரனுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன் என்று சொன்னா இது அவருடைய தார்மீக கடமை என்றதை நான் சொல்லுகிறேன். இல்ல, இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் முக்கியமா ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், முன் கொண்டிருக்கிறோம், முன் வச்சிருக்கிறோம். அதாவது எல்லா தமிழரையும் வாக்கு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கலந்துரையாடல் வெளிக்கொண்டு பாப்போம் மக்களோட காமெண்ட்ஸ் எப்படி இருக்காண்டு. உரிமைகள் கேட்டு கைகள் உயர்ந்தால் நசுக்கி அழித்திட பார்க்கிறான். உரிமைகள் கேட்டு கைகள் உயர்ந்தால் நசுக்கி அழித்திட பார்க்கிறான். மக்கள் சூழும் துணியும் இடமும் இன்றி சொந்த மண்ணிலே தவிக்கிறான். சொந்த மண்ணிலே தவிக்கிறான். சொந்த மண்ணிலே தவிக்கிறான். மீண்டும் மீண்டும் எழுவோம், நாங்கள் புதிய வரலாறு படைப்போம். மீண்டும் மீண்டும் எழுவோம், நாங்கள் புதிய வரலாறு படைப்போம். எத்தனை இன்னல்கள், எத்தனை இடர்கள் எம்மேல் வந்து மோதிய போதும் மீண்டும் மீண்டும் எழுவோம், நாங்கள் புதிய வரலாறு படைப்போம். மீண்டும் மீண்டும் எழுவோம், நாங்கள் புதிய வரலாறு